அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து HCF எல்சிஎம் வந்து நம்ம சம் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்குள்ள சம்ஸுக்கு போனோம். சரியா? 2 power 4 × 3 square × 5 cube × 7, 2 cube × 3 cube × 5 square × 7 square மற்றும் 3 × 5 × 7 × 11 இன் மீப்பெரும் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாம் நம்ம 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ராங் நம்பராக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிவிஷன் மெத்தடில் போட்டு நம்ம முன்னாடி சம்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். சரி, இது வந்து பவரில் எல்லாமே பவரில் கொடுத்துருந்தா எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ பவரில் கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து 3லையுமே இருக்கக்கூடிய காமன் நம்பர் எடுத்துடணும். சரியா? காமன் நம்பர் என்ன பாருங்கள், 2 power 4 இருக்கா, அடுத்த டேர்மில் 2 cube இருக்குது, ஆனால் அடுத்ததுல 2 இருக்கா, இல்லை. அப்போ 3லையுமே ஒரே டேர்மாக இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து காமன் ஃபேக்டராக எடுக்கணும். அடுத்த பாருங்கள், இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, 3 cube இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3யை வந்து காமன் எடுத்துக்கலாமா? சரி. அடுத்து என்ன இருக்குது, 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ இன்ட்டு 5 எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து என்ன இருக்குது, 7 இருக்குது, 7 இருக்குது, அங்கேயும் 7 இருக்குது. ஓகே. அடுத்து 11ங்கிற டேர்ம் லாஸ்ட் ஒரு இதில் மட்டும்தான் இருக்குது, அப்போ எடுக்க முடியாது. கீழே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் காமன் ஃபேக்டர் எது இருக்கோ அதை எழுதிக்கிறோம். அடுத்து பவரில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எது ஸ்மாலஸ்ட் பவராக இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ 3ல் பாருங்கள், 3 ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே 3 க்யூப் இருக்குது, இங்கே 3 power 1 இருக்குது. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காமன் ஃபேக்டர் எழுதிட்டு பவரில் எது சின்ன நம்பராக இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். இங்கே 3 ஸ்கொயர்டு, இங்கே என்ன இருக்குது, 3 க்யூப் இருக்குது, இங்கே 3 power 1 இருக்குது. அப்போ எது ஸ்மாலஸ்ட் பவர், 3 power 1. அப்போ 3 power 1. சரியா? அடுத்து பாருங்கள், 5 எடுத்துக்கோங்க. 5ல் வந்து என்ன இருக்குது, 5 க்யூப் இருக்குது, அடுத்து 5 ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே 5 power 1 இருக்குது. அப்போ இதனோட பவர் என்ன, 1. அப்போ 5 power 1. சரி, அடுத்து காமன் ஃபேக்டர் வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு 7 இருக்கா. 7ஓட பவர் பாருங்கள், இங்கே 7 இருக்குது, 7 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 7 power 1. அப்போ இங்கே 7 power 1. அப்போ 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 × 5 × 7. சரியா? 5 15, 15 7 என்ன கிடைக்கும், 105ன்னு கிடைக்கும். சரியா? இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே. அடுத்த சம் கவனிங்க. HCF ஆஃப் 2 cube 3 square 4, 5 square and 15 கொடுத்துருக்காங்க. இதனோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சம்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல வந்து எது பவரில் இல்லையோ அதை ஃபஸ்ட்டு வந்து பவரில் மாற்றணும். இப்போ பவரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 2 cube 3 square 4 நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 ஸ்கொயர்னு பிரிக்கலாமா, பிரிக்கலாம். அடுத்து 5 வந்து எப்படி பிரிக்கலாம், 5 அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க, 5 ஸ்கொயர். அண்டு 15 எப்படி நம்ம பிரிக்கலாம், 3 × 5ன்னு பிரிக்கலாமா. அப்போ 3 × 5, 3 × 5. பவர் வந்து எதுவுமே இல்லை, 1 இருக்குன்னு தான். இப்போ இதனோட காமன் ஃபேக்டர் என்னன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே 2 இருக்குது, எல்லாத்துலேயுமே காமன் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு என்ன, 1 தான். 1 மட்டும்தான் இதை வந்து டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பரையுமே நம்ம எடுக்க முடியாது. அப்போ இதனோட ஆன்சர் வந்து என்ன, 1. சரியா? அடுத்த சம் கவனிங்க. இந்த HCF ஆஃப் 4 × 27 × 3125, 8 × 9 × 25 × 7, அண்ட் 16 × 81 × 5 × 7 11 × 49, 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நம்பரையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரித்து நம்ம எழுத போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கலாம், இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இதில் 4 × 27 × 3125. ஓகே. இதை பிரித்து எப்படி கிடைக்கும், 4 பிரித்தா 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அடுத்து இன்ட்டு 27 வந்து 3யை வந்து 3 தடவை போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைக்கும். அதே மாதிரி 3125ங்கிறது 5ஓட மல்டிப்ளையாக இருக்குது. அப்போ 5ஐ வந்து 5 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. அடுத்த பார்ட் என்ன இருக்குது, 8 × 9 × 25 × 7. பிரிங்க, பிரித்தா என்ன கிடைக்கும், 8ங்கிறது 2ஓட பவராக பிரிக்கலாம். அப்போ 2 power 3ன்னு போடலாம். 9ஐ வந்து 3 ஸ்கொயர்னு போடலாம். என்ன 3 3 தான் 9ன்னு வரும். அண்டு 25 பிரித்தா 5 ஸ்கொயர்னு வரும். 7 வந்து அப்படியே தான் இருக்கும். அடுத்த டைம் என்ன இருக்குது, 16 × 81 × 5 × 11 × 49 வருது. சரியா? இப்போ பிரிங்க. 16 நம்ம பிரித்தா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 2 power 4ன்னு கிடைக்கும். அடுத்து 18ஐ பிரித்தா என்ன கிடைக்கும், 3 power 4ன்னு கிடைக்கும்.
அண்டு 5 வந்து அப்படியே தான் இருக்கும். 5 பிரிக்க முடியாது, அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி 11ஐயும் பிரிக்க முடியாது, அப்படியே தான் இருக்கும். 49 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 7 ஸ்கொயர்டுன்னு பிரிக்கலாம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீப்பேரு வகுத்தி, மீப்போது வகுத்தி அப்படிங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 3ல் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் என்ன எழுதணும்? 2 வந்து காமனாக இருக்குது, 2 எடுத்துக்கலாம். சரி, அடுத்து என்ன காமனாக இருக்குது? 3 வந்து 3லேயுமே இருக்குது, 3 எடுத்துக்கலாம். அடுத்து 5 இருக்கா? 5 இருக்குது, எடுத்துக்கலாம். அடுத்து 11 எடுத்துக்கலாம். 11 வந்து 1ல் தான் இருக்குது, எடுக்க முடியாது. அதேமாதிரி 7 வந்து 2ல் இருக்குது, எடுக்க முடியாது. இப்போ பவரில் வந்து எது ஸ்மாலஸ்ட் பவர்னு பார்க்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் 2 ஸ்கொயர் இருக்குது, அடுத்து 2 க்யூப் இருக்குது, அடுத்து 2 பவர் 4 இருக்குது. இதில் எது கம்மியான பவர்? 2 ஸ்கொயர் தானே, அப்போ 2 ஸ்கொயர். அடுத்து 3ல் பாருங்கள், 3 க்யூப், 3 ஸ்கொயர், 3 பவர் 4. எது காமனாக இருக்குது? 3 ஸ்கொயர், சின்ன பவர். அடுத்து 5ல் பாருங்கள், 5 பவர் 1 தான் இருக்குது, அப்போ 1. அப்போ 2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 4 × 9 × 5ன்னு கிடைக்கும். சரியா? மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4 36, 36 × 5 180 கிடைக்கும். அப்போ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபுல்லாகவே நம்ம வந்து 2 நம்பர்ஸ், முன்னாடி போட்ட வீடியோ ஃபுல்லாகவேவும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிருப்பான். அது ஒரு வீடியோ. சரியா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ ஃபுல்லாக பவரில் ஒரு செட் நம்பர்ஸ் பார்த்தாச்சு. இது ஒரு மெத்தடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதாவது ரேஷனல் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்பர்ஸ் கொடுத்து ஹச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஹச்சிசிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஹச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் ஆஃப் நம்பர்ஸ், மேலே வந்து ஹச்சிசிஎஃப் ஆஃப் நம்பர்ஸ் divided by LCM of denominator, HCF of numerator divided by LCM of denominator. அதாவது என்னென்னா, HCF மீப்பது வகுத்து ஈக்குவல் டு மேலே நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும், அண்டு டினாமினேட்டருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம்ஸ் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். அப்போ 2, 8, 64, 10. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சா என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 2, 4, 8, 6, 4, 10. இதில் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 2, 8, 64 அண்டு 10. நம்ம பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் மெத்தட் தான் போவோம், எல் டிவிஷன் மெத்தட். இப்போ 2ஆல் போடுங்க. 1 2 is 4 2s are 8, 8 3 2s are 6, 2 2s are 4 அண்ட் 5 2s are 10. ஓகேவா? அடுத்து 2 டைம்ஸ் பண்ணலாமா? 2 டைம்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? இது டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகும், ஆனால் 5 வந்து டிவைட் ஆகாது. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பொது வகுதி. அப்படின்னா எல்லா நம்பரையுமே ஒரே டேபிளில் டிவைட் பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 4 வந்து டிவைட் ஆகும், 32 டிவைட் ஆகும், ஆனால் 5 டிவைட் ஆகாது, 1 டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பர் வராது. அப்போ இது காமன் ஃபேக்டர்? 2 வந்து காமன் ஃபேக்டர். சரியா? அப்போ 2 வந்து மேலே இருக்கிறதுக்கு ஹச்சிசிஎஃப் கிடச்சிருச்சு. கீழே இருக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? 1 1 லாஸ்ட் டைம் வந்து 1 1 வர்ற வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரிங்க, பாருங்கள். இப்போ லாஸ்ட் டைம் எங்கே? 3 9 81 27. இப்போ எல்லாமே 3 டேபிளில் டிவைட் ஆகும். சரி, அப்போ 1 3 is 3, 3 3s are 9, அடுத்து 27 3s are 81 அண்டு 9 3s are 27. மறுபடியும் 3ஆல் போடலாமா? ஏன்னா இது வந்து எல்சிஎம் தானே, அப்போ 1 டிவைட் ஆகலைனாலும் நம்ம போட்டுக்கலாம். 1 இது வந்து 9 3s are 27, 3 3s are 9. அகெயின் 3ஆல் போட்டால் என்ன கிடைக்கும்? 1 1 3 அண்டு 1 கிடைக்கும். அகெயின் 3ஆல் போடுங்க. இப்போ 1 எல்லா டைமுமே 1 1 1 வந்துடும். மட்டும் 3 9 9 27 27 81. அப்போ வந்து என்ன வருது ஆன்சரு? 2/81 கிடைக்குது. சரியா? 2/81 கிடைக்குது. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த சம்மில் வந்து ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேலே ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம், கீழே வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இதே இது இங்கே எல்சிஎம்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும்,
அண்ட் டினாமினேட்டருக்கு வந்து என்ன எடுக்கணும், HCF. டினாமினேட்டருக்கு வந்து HCF எடுக்கணும். ஓகேவா? ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும், மற்றபடி சேம் கான்செப்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அடுத்த சம் கவனிங்க. The HCF of 6/7, 5/14, 10/21. இதே முன்னாடி போட்ட சம்ஸ் மாதிரியே தான் இந்த சம்ஸ். இதுக்கும் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே HCF கேட்டிருக்காங்க. அப்போ மேலே இருக்கிறதுக்கு ஃபுல்லாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், HCF கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், LCM கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ மேலே இருக்க நம்பரை பாருங்கள். 6, 5, 10. எல்சிஎம்னா HCFனா என்னது, 3 நம்பருமே ஒரே டேபிளால் டிவைட் ஆகணும். அப்போ இங்கே பாருங்கள், 6 வந்து 2 டேபிளில் வரும், 10ம் 2 டேபிளில் வரும். ஆனால் 5 வருமா, வராது. அப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் வந்து என்னது, 1. அடுத்து பாருங்கள், 7, 14, 21. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 7, 14, 21. எல்சிஎம் கண்டுபிடிங்க. 7 போடலாமா? 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21. அகெயின் 2 போட்டால் இங்கே வந்து 1 வந்துடும். அடுத்து 3 மட்டும் கிடைக்கும். அகெயின் 3 போடுங்க. 1 1 1 1ன்னு கிடைக்கும். அப்போ 7 2s are 14, 14 into 3 வந்து என்ன கிடைக்கும், 42ன்னு கிடைக்கும். அப்போ இது கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.